ராயப்பேட்டை ஹை ரோட்டில் ஒரு நல்ல பில்டிங் பார்த்தேன். அப்போ சம்படி நீ பைத்தியக்காரன், இந்த மாதிரிலாம் பில்டிங்கெல்லாம் உன்னோட அஃபோர்ட் பண்ண முடியுமா, நீ ஏன் எடுக்கிற? எல்லாம் ஹோல் பில்டிங்கெல்லாம் ஒரே ஆளுக்கெல்லாம் கொடுக்க முடியும். பட் நீங்கள் சொல்லி நான் நம்பி தானே நான் வந்தேன். அது நான் அப்போ சொன்னேன். நீங்கள் பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணுங்க, வேறு டாக்டர்ஸை ட்ரெயின் பண்ணுங்க, நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நீங்களே உட்காந்து கோபாலபுரத்தை பார்க்கணுன்னு, யூ ஆர் நாட் தட் மெட்டீரியல், யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் தான். இந்த பிரான்ச்சஸும் அட்மினிஸ்ட்ரேஷனெலாம் வந்து நான் ஒன்றுமே பண்ணல. வெரி ஆனஸ்ட்லி இட் இஸ் மை வைஃப் ஹூ வாஸ் டூயிங் எவ்ரி திங். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் த பார்ட்னர்ஷிப்? இப்போ இருக்கிற ரீசெண்ட்ல கல்யாணாவது 3 months 6 monthsல டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஆல்சோ ஐ ஹேட் அம்பிஷன், ட்ரீம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எக்ஸிக்யூஷன் வாஸ் டன் பை ஹர். He announced in the public, இதில் வந்து டாக்டர் மோகன் இஸ் கெட்டிங் பத்மஸ்ரீ திஸ் இயர். எல்லாரும் ஒரு 200 பேர் எல்லாரும் கை தட்டினாங்க. ஓகே, 25th வந்து என் பேர் இல்லை, ரிமூவ். படித்ததெல்லாம் எழுதணும்ல, எல்லாம் செய்துட்டு இவ்வளோ நான் எழுதினேன். தட் fellow wrote only some 2 pages. அவனுக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. We have only one life because I don't wait for 10 வருஷம் கழிச்சு பண்ணுறேன். அது you want to learn music, you want to learn play the guitar, you want to do something you want to do. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கோயிங் பேக் டு யுவர் ஆண்டர்பிரினர்ஷிப், ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு செல்ஃபாக செட்டப் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு சார்? இந்த லைக் அப்போது உங்களுக்கு 50+ சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ வாட் வாஸ் யுவர் தாட்? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ, அந்த யங் மைண்ட் என்னவா இருந்துச்சு? சான்ஸே இல்லை. அப்போது வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்து நான் விட்டு போகும்போது சின்ன ஒரு கிளினிக்கில் தான் ஆரம்பித்தோம். அப்போயே நான் டேக்கன் ஒன் கேம்பிள் அப்போயே நான் எடுத்திருந்தேன். என்னென்னா, அந்த ராயப்பேட்டை ஹை ரோட்டில் தான் இது எங்கள் ஓன் பில்டிங். பட் அங்கே பக்கத்தில் ராயப்பேட்டை ஹை ரோட்டில் ஒரு நல்ல பில்டிங் பார்த்தேன். ஸோ அது பார்த்த உடனே அது ரெண்டெல்லாம் பயங்கர ரெண்ட்டு. பட் ஐ தாட் இந்த பில்டிங் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் 6 months பிஃபோரே பார்த்து வச்சுருந்தேன். அப்போ சம்படி நீ பைத்தியக்காரன், இந்த மாதிரிலாம் பில்டிங்கெல்லாம் உன்னோட அஃபோர்ட் பண்ண முடியுமா, நீ ஏன் எடுக்கிற? நான் வேறு எந்த பில்டிங் பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. கடைசியில் ஒன் ஃபெலோ டுக் மீ அண்ட் சார், ஒரு நல்ல பில்டிங், உங்கள் இது பார்த்தா டேஸ்ட் பார்த்தா வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பில்டிங், ஐயோ இதை நான் 6 மாதம் முன்னாடியே நான் சொன்னேன், நான் இதே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, இன்னும் இருக்குது அது, இதே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ 1 floor எடுக்கிறதுக்கே ரெண்ட் இஸ் டூ மச். நான் வந்து 2 floor எடுத்தேன். 2 floor எடுத்தேன். அதர் 2 floors வந்து சம் இதுக்கு சென்சஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஹட் டேக்கன். ஸோ கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து வேக்கண்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து சென்சஸ் ஹட் டேக்கன். ஸோ ஓனர் டோல் மீ அது அவங்க 1 yearல போயிடுவாங்க, 1991 சென்சஸ். ஸோ அதில் போயிடுவாங்க. அப்புறம் நான் ஃபுல்லாக கொடுத்துருவேன். ஸோ ஐ தாட் அது ரெண்டும் இன்பேஷண்ட்டுக்கு வச்சுக்கலாம், இது வந்து அவுட் பேஷண்ட் வச்சுக்கலாம். ஸோ 2 floor நான் சப்போஸ் ஒரு ஃப்ளோர் எடுத்துகிட்டு நான் பை த டைம் ஐம் கெட்டிங் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஃப்ளோர் யாரோ எடுத்துட்டாங்கன்னா கான். ஸோ ஐ செட் சரி, நான் 2 floor எடுத்துகிட்டு 1 floor ஐ வில் டூ அப். 3 மாதத்தில் தெரிஞ்சிடும் வெதர் ஐம் கோயிங் டு டூ வெல் ஆர் நாட். நாட் டூயிங் வெல்னா ஃபஸ்ட் ஃப்ளோரை கொடுத்துடலாம். 3 மாதம் ரெண்ட்டு தான் இஸ் கோயிங், தட்ஸ் ஓகே, அது கொடுத்துடலாம். இஃப் ஐம் டூயிங் வெல் ஐ கேன் ஸ்ட்ரெயிட் அவே கோ டு ஃபஸ்ட் ஃப்ளோர். அந்த ஒரு கேம்பிள் அப்போயே நான் எடுத்துகிட்டு தான் ஐ டுக் தட் திங். அதுவே சொல்லுவாங்க, பெரிய கேம்பிள் நீ எடுத்தடா. அது ஐ செட் கேம்பிள் லைஃப்பில் எடுத்து தானே ஆகணும், அதனால தான் ஐ டுக் இட்டுன்னு. அது வரலாம் தான் ஐ ஹவ் தாட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் என்னுடைய எய்மே. நாங்கள் எடுத்து வித் காட்ஸ் கிரேஸ் வி ஸ்டார்ட் டூயிங் வெரி வெல். நான் உடனே ஃபஸ்ட் ஃப்ளோரும் ரெடி பண்ணிட்டு நான் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வெயிட்டிங் ஃபார் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 1 year முடிஞ்சது, சென்சஸ் டிபார்ட்மெண்ட்லாம் போயிட்டாங்க. போன உடனே நான் ஓனர் போய்ட்டு நான் ரெடிங்க, இப்போது ஐ டேக் தட். நான் கொடுக்க முடியாதுங்க. ஏன் கொடுக்க முடியாது? அதெல்லாம் ஹோல் பில்டிங்கெல்லாம் ஒரே ஆளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. பட் நீங்கள் சொல்லி நான் நம்பி தானே நான் வந்தேன். அது நான் அப்போ சொன்னேன், இப்போ நான் வாக்கை மாற்றிட்டேன். அப்படி எப்படி வாக்கை மாற்ற முடியும்? ஒரு வாக்கு கொடுத்துட்டு அது வேத வாக்கு மாதிரிங்க. அது கொடுக்க ஒரு உங்களை நம்பி ஒருத்தர் வந்திருக்காரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்காம அவர் 2 வருஷம் அது வேக்கண்டாக வச்சுருந்தார். எங்களுக்கு கொடுக்க மாட்டாராம் அவர். ஒரே பில்டிங் வந்து ஒரே ஆள் கொடுக்கக்கூடாது அப்படி. நீ என்ன ஏமாற்றிட்டீ, நீ என்ன நல்லா. அதுக்கப்புறம் தான் நான் பிளாட்டெல்லாம் பார்க்க, பிகாஸ் அப்புறம் இன்பேஷன் இன்னொரு இடத்துல வச்சுருந்தேன், லாய்ட்ஸ் ரோட்டில். இங்கே அங்கே எல்லாம் வச்சு ஒரே கன்ஃபியூஷனால பேஷண்ட் நாட் ஹாப்பி. அப்புறம் தான் வி பாட் திஸ் லேண்ட் அண்ட் தென் திங். பில்டிங் ரெடியாக போகும்போது பில்டிங் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி, வி ஆர் ரெடி டு மூவ்.
அப்போ ஓனர் வரான், இது எடுத்துக்கிறீங்களா சார்? இல்லை இந்த 2 ஃப்ளோரை நீ வச்சுக்கோ, நான் வந்து பிளாக்காக நான் மாற்ற போகிறேன், நான் திருப்பி கொடுத்துறேன் உனக்கு, நீ எல்லாம் ஃபுல் பில்டிங்கே வச்சுக்கோ. அப்புறம் கெப்ட் த பில்டிங் வேக்கன்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸ், யாரும் எடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி அது ஃபங்க்ஷன் இதாக மாறிடுச்சு அது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, சம் கேம்பிள் யூ ஷுட் டேக் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில். பட் ஐ நெவர் தாட் ஐ ஹேவ் 50 பிரான்ச்சஸ். அது இன்ஃபேக்ட் அதனுடைய சீக்ரெட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு இந்த பில்டிங் எல்லாம் கெட்டி ஃபுல் பேஷண்ட்ஸ், இடமே இல்லை, பேஷண்ட்ஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோயிங் வித் பேஷண்ட்ஸ். அப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு. நான் வந்து எனக்கு இடமே இல்லை, நான் வெளியே ஆப்போசிட் கூட வாங்கிட்டேன் லேண்ட், அந்த இது கார் பார்க். இப்போ இந்த பில்டிங் ஆல்சோ ரிசர்ச் பில்டிங், இது வாங்கி இங்கேயும் முடிச்சுட்டேன். அப்போது நாட் எனஃப் பிளேஸ். அப்போ தானே செட் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, நான் அங்கே வாங்கிட்டேன். பின்னால் வாங்கி ஐ டிபார்ட்மெண்ட், அந்த 2 கிரவுண்ட் வாங்கிட்டேன். அங்கே வாங்கி அங்கே ஐ டிபார்ட்மெண்ட் வந்துச்சு, அங்கேயும் ஃபுல்லு, இங்கேயும் ஃபுல்லு, ஆப்போசிட்டும் ஃபுல்லு, எல்லாமே ஃபுல்லு. என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு ஐ கால்ட் ஆல் தீஸ் பீப்புள். ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுட்டு ஐ செட், என்னங்க பண்ணுறது, எனக்கு not 1 inch of ஸ்பேஸ். ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், that changed my whole life. You are not a கோபாலபுரம் பர்சன் ன்னாரு. What do you mean? நான் கோபாலபுரம் தானே இருக்கேன். யூ நாட் ஏ கோபாலபுரம் பர்சன்னா அர்த்தம் என்ன? கோபாலபுரத்தில் என்ன, ராயபுரத்தில் இருக்கிறேன், கோபாலபுரம் தானே இருக்கிறேன் நான். யூ ஆர் நாட் ஏ கோபாலபுரம் பர்சன், யூ ஆர் அன் இந்தியா பர்சன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்தியா பூரா போயா, ஏன் நீ கோபாலபுரத்தில் மாத்திரம் பார்த்துட்டு இருக்க? அப்படியா விஷயம் அப்படின்றீங்க? ஆமாம், நீங்கள் பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணுங்க, வேறு டாக்டர்ஸை ட்ரெயின் பண்ணுங்க, நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, நீங்களே உட்காந்து கோபாலபுரத்தில் பார்க்கணுன்னு. யூ ஆர் நாட் தட் மெட்டீரியல், யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்னா. அவர் சொல்லிடுவான், ஐ நியூ தட் ஐ எம் நாட் தட் மெட்டீரியல், கைண்ட் ஆஃப் இமேஜின். அப்படியா விஷயம்? அப்போனா ஓகே. தென் ஐ தாட், நார்த் மெட்ராஸில் அப்பாவுடைய யூனிட் இருக்குது, சவுத் மெட்ராஸில் இது இருக்குது, ஈஸ்ட்டுக்கு போனால் சி வருது, கடல் வந்துடுது, வேறு என்ன பாக்கி இருக்குது? வெஸ்ட்டு தான் பாக்கி இருக்குது. லிட்ரலி ஐ தாட் லைக் தட். வெஸ்ட்டுன்னா எங்கே இருக்குது? அண்ணா நகர் இருக்குது, அங்கே ஒன்று போகலாம் சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் அண்ணா நகர் பிரான்ச். அப்படி தான் ஃபஸ்ட்டு பிரான்ச் அண்ணா நகர் தான். ஸோ நார்த்து சவுத், அப்போ வெஸ்ட்டுக்கு தான் போனோம். ஓகே, அங்கே போகலாம் சொல்லிட்டு அங்கே போய் ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் அது பயங்கர சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஐ வாஸ் நாட் ஈவன் கோயிங் தேர். ஓ, நான் போகாமலே ஒர்க் ஆகுமா, அப்போ இதோட கொஞ்சம் இன்னொன்று எடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லி ஹைதராபாத்தில் ஒன்று போட்டோம், அதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்போது இது நல்ல இதாச்சு. ஓகே, அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் ஒன்று போட்டோம். அப்படிதான் வந்து தவிர ஸ்டார்டிங்லேயே வந்து 50 பிரான்ச்சு அதெல்லாம் ஆல் பை ட்ரையல் அண்ட் எரர், இல்லை எக்ஸ்பீரியன்ஸில் தான் எல்லாம் வந்தது. அண்ட் காட்ஸ் கிரேஸ், இட் இஸ் நாட் மை people have to get trained, people have to come, they have to stick with you, they have to get எல்லாம் இருக்குது இல்லையா. யூ நீட் காட்ஸ் கிரேஸ் அண்ட் அபண்டன்ஸ். சார், எவ்வளோ எஃபர்ட் அதுக்குள்ளே போயிருக்கோம் ஆஸ் டு பில்ட் அ பிராண்ட் அப்படின்றது. லைக் பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங், அவங்களுக்கு தெரியும் ஹவு மச் ஆஃப் எஃபர்ட் இட் இஸ் நீடட். நீங்கள் இப்போ ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க, பட் ஹவு மச் ஆஃப் எஃபர்ட் கோஸ் இன் அப்படின்றது தெரியும்ல சார். ஸோ உங்களோட லைக் அந்த ரொட்டீன் எப்படி சார் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணால்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த பிரான்ச்சஸும் அட்மினிஸ்ட்ரேஷனெலாம் வந்து நான் ஒன்றுமே பண்ணல. வெரி ஆனஸ்ட்லி, இட் இஸ் மை ஒய்ஃப் ஹூ வாஸ் டூயிங் எவ்ரி திங். ஷி வாஸ் அ வெரி குட் டாக்டர், டாக்டர் ரமா, ஐ திங்க் பிக்சர்ஸ் தேர். So she is a very good doctor, she is a good ophthalmologist, but more than that she is a very good administrator, and she is also very bold. In fact, அப்பா விட்டு வரணுன்ற அந்த இதுவே வந்து எனக்கு பயம். ஐயோ, நான் எல்லாம் இங்கே ஷெல்டர்டாக எல்லாம் ஹாப்பி லைஃப்பில் இருக்கிறேன், இப்போ போய் ஒன்றுமே இல்லாமல் அகெயின் வி ஆர் ஸ்டார்டிங். தட் டைம் இட் செல்ஃப் பணமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. தென் ஷீ செட், பணம் இல்லாமல் இருக்கலாம், ஓகே, புத்தி இருக்குது, நம்ம கை இருக்குது, ஓகே, நாலேஜ் இருக்குது, வி ஹவ் லேர்ன்ட் ஸோ மச், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நேம் கூட ஓரளவுக்கு இருக்குது. இதெல்லாம் நோபடி கேன் டேக் அவே ஃப்ரம் அஸ். இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம். ஃபர்டைல் சாயில் கம்பேர்ட் டு நார்த் மெட்ராஸ், சவுத் மெட்ராஸ் தான் தி சென்னை. ஹவு கேன் வி கோ ராங்? வி கேனாட் கோ ராங். வில் பி கான்ஃபிடென்ட், வில் டூ இட். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் அவங்க கொடுத்தாங்க. அதேமாதிரி இந்த பிரான்ச் எல்லாம் இவங்கெல்லாம் கோபாலபுரம் மேன்லாம் சொல்லிட்டு கூட எனக்கு ஒன்றும் திங். ஷீ இமீடியட்லி செட், ஹாஸ் அ கிரேட் ஐடியா, லெட் அஸ் ட்ரை, ஒன்று ட்ரை பண்ணலாமே அண்ணா நகரில் சொல்லிட்டு. தட்ஸ் ஹவ் வி கேம். நான் வந்து போய் இடம்லாம் போய் பில்டிங்கெல்லாம் பார்த்துட்டு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். ரெஸ்ட் ஆஃப் இட் ஷி ஹஸ் டு டூ. நான் வந்து ட்ரீமிங் அண்ட் இதுதான், மற்றெல்லாம் வந்து ஆன் த கிரவுண்ட் எல்லாம் வந்து ஷி வாஸ் த பர்சன் ஹூ டிட். நவ் ஆஃப்டர் ஹர் டைம் ஐ எம் வெரி லக்கி தட் மை டாட்டர் இஸ் தேர். ஷீ இஸ் ஈக்குவலி டேலண்ட். ஷீ இஸ் காட் ஆல் மை டேலண்ட் அண்ட் ஆல் மை வைஃப்ஸ் டேலண்ட், ரெண்டு டபுள் டேலண்ட்டு.
ஸோ அதனால் ஷீ இஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் மீ. ஸோ அதனால் அது அப்படியே ஈவன் தென் யூ நீட் குட் பீப்புள், தே மஸ்ட் ஸ்டிக் வித் யூ. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே தென் பாபா கேம் இன் டு மை லைஃப். ஸோ பாபாவுடைய வென் ஐ லெஃப்ட் மை ஃபாதர், தட் இஸ் த டைம் ஐ பிகேம் அ பாபா டிவோட்டி. அதுலேருந்து அந்த டிவைன் கிரேஸ்னு ஒன்று இருக்குல்ல, வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன், வெரி டிஃபிகல்ட் டு பிலீவ். இதுவரெல்லாம் சொன்னது இஸ் வெரி ஈஸி டு பிலீவ். பட் டிவினிட்டியை பற்றியும் அதை பற்றியும் பேசும்போது அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்பியரில் போயிடுது. பீப்புள் ஓன்ட் ஈவன் பிலீவ். பட் அவருடைய கிரேஸ் வந்து அபண்டன்ஸில் இருந்தது. அண்ட் ஐவ் ஹேட் ஸோ மெனி இன்ட்ராக்ஷன்ஸ் வித் ஹிம். அவர் சொன்னார், நீ நிறைய பிரான்ச்சஸ்லாம் வரப்போகுதுப்பா. ஹி டோல்ட் மை ஃப்யூச்சர் க்ளீனாக சொல்லியிருந்தார். ஹி டோல்ட் மீ எவ்ரி திங். அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக வந்துச்சு, எவ்ரி திங். Now not only is telling, but that gives confidence also. So that is one push which gives. Abave soltarna enna we can do it. So adu onnu. Then divine grace endradum varum. There are so many miracles which have happened, which inda idu vaangradhukku I had no money. அங்கே இருந்துட்டு ரெண்ட் பே பண்ணி அப்போ 2-3 years தான் அது நான் விட்டு வந்து அது பெரிய ரெண்ட்டு கொடுத்து இதை கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு லேண்ட் வாங்குறதுக்கு எங்கே பணம் வரும் இல்லையா? அண்ட் ஸோ அதுக்கெல்லாம் வந்து டிவைன் மிரக்கிள்ஸ் ஹவ் ஹேப்பன்ட். பயங்கரமாக இருக்குது. ஐ கேன் டெல் யூ ஒன். ஸோ ஆக்சுவலி ஐ வென்ட் டு இந்த இது ஆஃபர் வந்த உடனே இந்த லேண்ட் வாங்கணும்னு சொன்னோடனே ஐ நியூ இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டெப். அது என்ன ரெண்ட்டு கொடுக்கணும், ரெண்ட் போடணும், ஓவர், இட்ஸ் ஓவர், வித் தட் இட்ஸ் ஓவர். நோ பெரிய எதுவும் ஒன்றும் இல்லை, லோன் ஏன்லாம் ஒன்றும் இல்லை. இதுன்னா லேண்டு வரணும், பில்டிங் வரணும், இது வரணும், அப்புறம் ஏர்ன் பண்ணணும். இட்ஸ் எ ஹியூஜ் ஸ்டெப். ஃப்ரம் தேர் டு திஸ் வாஸ் எ வெரி பிக் ஸ்டெப். அப்போ நான் பாபாட்ட போயிட்டு இந்த மாதிரி இப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்லை இது வாங்கலாமா? கண்டிப்பாக நீ இது வாங்கணும், கண்டிப்பாக இது மாத்திரம் இல்லை, இங்கேருந்து நீ எங்கெங்கேயோ போகிற அண்ட் யூ மஸ்ட் டேக் தட் பாத். அதுதான் உன்னுடைய கரெக்ட் பாத் அண்ட் யூ வில் ஹாவ் டு டூ இட். அப்போ நான் சொன்னேன், எனக்கு பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ என்கிட்ட சொல்லிட்டல, பின்ன என்ன சொல்லிட்டு யூ டோன்ட் ஹேவ் ஃபெய்த் இன் மீன்னு கேட்டார். இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு பயம், அவ்வளோதான், அதெல்லாம் எல்லாம் நடக்கும்னாரு. தென் ஐ கேம் பேக் அண்ட் தென் ஐ ஸ்ப்ரேயிங் டு ஹிம், நீ தான் ஏதாவது செய்து கொடுக்கணும் எனக்குன்னு சொல்லிட்டு ஐ கேம். 2 நாளுக்கு தென் ஐ மேட் ஒன் ஸ்மால் ப்ரோஷர். இந்த பில்டிங் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஏதாவது ஷேர்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் பேஷண்ட்ஸுக்கு டு ரேஸ் சம் மணி அண்ட் ஆல் தட். அப்படி ரேஸ் பண்ணால் கூட வேர் இஸ் மை காம்பனண்ட் இல்லை இல்லையா? அவங்க எல்லோரும் ஷேர்ஸ்னா எனக்கு தென் ஐல் லைக் மைனாரிட்டி, எனக்கு ஒன்றும் இருக்காது. அப்போ அது எங்கேருந்து வரும்? ஃபார் தட் யூ நீட் மணி. சம்படி ஹஸ் டு கிவ் யூ சம் லோன் ஆர் சம்திங் டு புட் யுவர் இது. ஸோ நான் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட ஒரு சேர்மன் ஆஃப் ஒன் பிக் கம்பெனி அட் கம், அவர்கிட்ட நான் கன்சல்டேஷன் ஃபஸ்ட் டைம் ஐ மீட்டிங் வந்தார். கன்சல்டேஷன்லாம் ஓவர். பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்னல பேஷண்ட்டை பார்த்தா இவர் பார்த்தா சேர்மன்லாம் இருக்கார், ஏதோ ஒன்று கொடுப்பாரு சொல்லிட்டு ஏதாவது லோன் அது கேட்டு பார்க்கலாம், லோன் இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏதாவது கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு டுக் அவுட் த ப்ரோஷர். சார் இந்த மாதிரி இருக்குது. என்னது கேட்டார். என்ன சார் இல்லை இது என்ன வேணும்னாரு. இல்லை நீங்கள் ஏதாவது ஷேர்ஸ் ஏதாவது எடுத்திங்கன்னா அது நல்லாயிருக்கும், அது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஏதாவது ஷேர்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். அப்படியா, நான் ஃபுல்லாக கொடுத்துட்றேன்னு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் மீட்டிங். ஓகே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். பயந்துட்டேன் நான். அவர் சொல்கிறது கேட்டோன்னே அப்படியா சார், ஓகே சார் சொல்லிட்டு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஏதோ பைத்தியக்காரன் நினச்சேன் ஃபஸ்ட்டு. தென் ஐ செட் வந்து பாரு, ஆஃபீஸில் வந்து பாரு செட். தென் நான் வந்து அன்றைக்கி நைட் ஐ ஆஸ்ட் ரமா மை ஒய்ஃப், அந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, அதாவது நடக்குமா அது அந்த மாதிரி. திஸ் இஸ் 1 week after I met Baba. Baba doesn't know him, he doesn't know Baba, he has not talked, ஒன்றுமே கிடையாது. It's a miracle, this is a divine thing. So then my wife said, நீ சும்மா போய் கேட்டு பாரு, ஜோக்குக்கு சொல்லியிருந்தாருன்னா நீ ஒரு ஜோக் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு வந்துடு. சப்போஸ் இட் இஸ் ட்ரூ, the problem is solved, you got the money, so it's worth it, you go. நான் வந்து அக்கௌண்ட்டை கூப்பிட்டு போய் பார்க்கலாம், இவர் ஏதோ சொல்கிறாரு கொடுக்குறேன்றாரு. ஸோ சும்மா போய் கேட்டு பார்க்கலாம், ஒன்றும் இல்லை, அப்புறம் இல்லைன்னா அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வந்துடலாம். நீங்கள் நம்பிட்டீங்களா? நான் சும்மா நான் ஜோக் அடிச்சேன் சிரிச்சுட்டு நம்மளும் வந்துடலாம், நத்திங் இஸ் லாஸ்ட் சொல்லிட்டு நான் போனேன். போயிட்டு கார்டு கொடுத்தாருன்னா ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு, என்ன டாக்டர் எப்படி இருக்கீங்க? இல்லை நேற்று ஏதோ சொன்னீங்க இந்த மாதிரி இது, ஆமாம் பணம் வேணுமான்னாரு. ஆமாம்
வேணும் ட்ரன்னு பெல் அடித்தார், செக்ரட்டரியோட பெல். செக் புக் கொண்டாப்பா. ட்ரூ இன்சிடெண்ட். ஓகே, செக் புக் கொண்டாப்பான்னாரு. எவ்வளோ வேணும்ப்பா என்னாரு. நான் வந்து தொகை சொன்னேன். போதுமா என்னாரு. போதும் போதும். ஆமாம், கேட்குற கேள்வியெல்லாம் வந்து நம்பவே முடியல இன்னும். ஸோ போதும் போதும், எப்படி வேணும் இல்லை, நீங்கள் 2 செக்காக கொடுத்துருங்க, ஒன்று என் பேரில், ஒன்று வந்து ஒய்ஃப் பேரில். அங்கேயே உட்காந்து டாக்டர் வி மோகன், டாக்டர் எம்மா மோகன் 2 செக்கும் எழுதிட்டு, சரிப்பா என்னாரு. நான் இதை வச்சுட்டு ஐம் திங்கிங் ஏதோ பேப்பர் ஏதோ வரப்போகுது, சைன் பண்ணோம், பாண்ட் ஏதாவது பாண்டு சைன் பண்ணி ஏதோ இன்ட்ரெஸ்ட்டு சம்திங் எல்லாம் வந்து நான் சைன் பண்ண சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் எப்படி இருக்கேன், சரிப்பா அப்போ போயிட்டு வாப்பா போயிட்டு வாப்பா. சரி இது என்ன 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 இல்லை பேப்பரு சைனு ஒன்றும் இல்லைப்பா, போயிட்டு வாப்பா. ஒன்றும் இல்லையா, அவ்வளோதானா, செக்கு அவ்வளோ போயிட்டு. சார் சார் நான் அது எப்போ சார் திருப்பி கொடுப்பேன், இனிமே தான் நான் லேண்டு வாங்கணும். ஓகே, அப்புறம் நான் வந்து லோன் வாங்கி இது வாங்கணும், அதுக்கப்புறம் நான் பில்டிங் கட்டணும், அது ஒரு 2 வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஐ கேன் ஸ்டார்ட் பேயிங் சம்திங். ஓகே, பரவாயில்ல பரவாயில்லையா, ஓகே. எனக்கு வந்து போகணுமா உட்காரணுமா என்ன செய்யணுன்னே தெரியல, 2 செக்கும் பிடிச்சி நான் இருக்கிறேன். தென் நீ சார் இன்ட்ரெஸ்ட் கட்டிடுவேல்ல சார். அதை நான் கட்டிடுறேன் சார், பட் பிரின்சிபல் இவ்வளோ பெரிய தொகையாக இருக்குது, நான் எப்போ ஒரு 5 வருஷம் மினிமம் ஆகும் நான் பிஃபோர் ஐ கேன் ஈவன் ஸ்டார்ட் பேயிங். அது தெரிஞ்சு தான் நான் கொடுக்குறேன். அப்போ நான் கிளம்பிட்டேன். நீங்கள் கிளம்பிட்டப்பா, போயிட்டப்பா. நான் வந்து செக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெளியில். ஓகே, செக் எடுத்து வந்து நான் உடனே ரொம்ப ஃபோன் பண்ணேன். கொடுத்துட்டாரு செக்கு, 2 செக்கு கொடுத்துட்டாரு. நீ நேராக பேங்க்குக்கு போ. இனிமே அது ஏதாவது ஜோக், அதாவது ஏப்ரல் ஃபுல் ஜோக் ஏதாவது இருக்க போது, நேராக பேங்க்கில் போய் போட்டு பாரு, அது இது ஆகுதா கேஷ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். நேராக அங்கேருந்து பேங்க்கு போனேன், கொடுத்துட்டேன், கேஷ் ஆகிடுச்சு. நான் வந்து இல்லை, சி டசன்ட் ஈவன் எண்ட் தேர். சி என்ன எதுக்காக டிவினிட்டின்னு சொல்கிறேன்றது, சி ஹியர் டோல் மீ இல் டேக் கேர். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்தது, எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம ஈகோ இருக்குல்ல, அவ்வளோ பெரிய ஆள் நான். சி போனால் அப்படியே செக்கெல்லாம் அப்படியே எழுதி கொடுக்க அமௌண்ட் அவர் இது போதுமான வேறு கேட்குறாரு. இல்லை நீ ஏதோ இதோட பெரிய அமௌண்ட்டில் நீ சொன்ன, இல்லை போதுங்க, இது போதுங்க, எனக்கு நான் பே பண்ணல, இது போதுங்க சொல்லிட்டு நானே போதும்னு சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ மை வைஃப் சிஸ்டர் வாஸ் தேர். ஷீ வாண்டட் 5 lakhs ஒரு ஏதோ ஃப்ளாட் வாங்குறதுக்கு. ஒரு அப்போ 5 lakhs தான், 1993 5 lakhs ஒரு ஃப்ளாட் கிடைக்கும். ஷீ வாண்டட் 5 lakhs. தென் ஷி ஆஸ்க்ட் மீ, வன்சிட்டா ஐ ஹர்ட் தட் யூ காட் பெரிய இதெல்லாம் வாங்கினியாமே, எனக்கு ஒரு 5 lakhs வாங்கி கொடுக்குறியா? 5 lakhs எல்லாம் ஃபோன்லேயே நான் பண்ணி கொடுக்குறேன் சொன்னேன். லுக் அட் தி அரகன்ஸ், அந்த அரகன்ஸ் ஐ ஸ்டில் cannot get over that arrogance. How in one day you can completely change. மனுஷனுக்கு பணம் வரும்போது இதுவரை திமிர் எப்படி, how it can change you. இதெல்லாம் நான் ஃபோன்லேயே, பிகாஸ் ஹி ஹட் ஆஸ்க்ட் மீ எக்ஸ்ட்ரா வேணுமானு வேறு கேட்டிருக்காரு. அதில் பாக்கி இருக்குது, அதில் ஒரு 5 லட்சம் இவங்களுக்கும் வாங்கி கொடுத்துடலான்ற அந்த அரகன்ஸில் அதெல்லாம் நான் ஃபோன்லேயே பண்ணி கொடுக்குறேன். ஐ கால்டு சார், தேங்க்யூ சார், எல்லாம் போட்டேன் சார் பேங்க்கில். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், ஒரு 5 lakhs வேணும். எதுக்குன்னு கேட்டார். இல்லை சிஸ்டர்லா வந்து ஒரு இது கேட்குறாங்க ஒரு ஃப்ளாட்டுக்கு, அது கொடுக்க முடியாதுப்பான்ட்டார் ஸ்ட்ரைட்டாகவே. சார் பட் நீங்கள் நேற்று இது போதுமாலாம் கேட்டீங்க, அதில் வச்சுட்டு ஒரு 5, அது வேறு விஷயத்துக்கு இது வேறு விஷயத்துக்குப்பா, டீல் இஸ் க்ளோஸ்ட், இனமே இல்லை, சாரி சொல்லிட்டு வச்சுட்டார். டமால்னு ஒரு அடி அடித்த மாதிரி இருந்தது. அப்போ தான் ஐ ரியலைஸ்ட், இது நானே இல்லை, இது சம்திங் எல்ஸ் மிரக்கலாக நடந்துருக்குது. இது திஸ் இஸ் நாட் மை கிரேட்னஸ் அண்ட் ஆல் தட். ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற ஒரு ஆள் வந்து செக் எழுதி கொடுக்குறாருன்னா, இட் இஸ் நாட் மை திங் இஸ் வென் ஐ ட்ரைட் ஃபார் தட் 5 lakhs. ஒன்றுமே கிடையாது, டமால்னு ஒரு அடி அடித்த மாதிரி திருப்பி அனுப்பிச்சிட்டார். சேம் பர்சன் நெக்ஸ்ட் டே, யூனோ. தென் ஐ ரியலைஸ்ட் டிவைன்ன்றது வேறு, நம்ம இது வந்து வேறு. அது இருந்ததுன்னா யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். அது இல்லைன்னா ஒரு லீஃப் கூட மூவ் ஆகாது. நம்ம அது அர்ஜுனா மகாபாரத்தில் க்ளீனாக சொல்கிறார்ல, கிருஷ்ணா இருந்தவரையிலும் அர்ஜுனா இஸ் டிஃப்ரெண்ட். கிருஷ்ணா போன பிறகு அர்ஜுனா இஸ் நத்திங். அப்படியே ஒரு வீக்லிங் மாதிரி போகிறாரு. இஸ் நாட் ஈவன் ஏபிள் டு கிளைம் த ஹில்.
அந்த மாதிரி ஆயிட்டார். திஸ் என்டையர் ஸ்ட்ரெங்க் வாஸ் கிருஷ்ணா. கிருஷ்ணா போனோன்னா அர்ஜுனா இஸ் நத்திங், ஜீரோ. அந்த மாதிரி தான். இஃப் யூ பிலீவ் இன் காட் அண்ட் யூ ஹேவ் ஸ்ட்ரென்த் இருந்தால் யூஆர் அ சூப்பர் மேன். அது இல்லைன்னா யூஆர் நாட் ஈவன் an ordinary man. சார், மேம் பற்றி நீங்கள் பேசும்போது ஐ கேன் சி ஸோ மச் ஆஃப் லவ் ஃபார் ஹர். எல்லா இடத்துலையும் பார்க்கும் போதும் கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்க சைஸ் ஃபோட்டோஸும் நான் பார்த்துருக்கேன் எல்லா இடத்துலையும். ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் த பார்ட்னர்ஷிப்? இப்போ இருக்கிற ரீசெண்ட்ல கல்யாணம் ஆகுது, 3 months 6 monthsல டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார் பில்டிங் ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணுறதாகட்டும் ஆஸ் அ பர்சன், ஐ திங்க் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு ஹேவ். தான் சொன்னேன்ல, அப்பா இது விட்டு போகிறதுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸே கிடையாது. ஆல்தோ இஸ் வெரி குட் இன் சப்ஜெக்ட் ரிசர்ச் எல்லாத்துலேயும் இருந்தால் கூட இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு கிடைக்கல. இட் வாஸ் ஷீ ஹூ கேவ் த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஒன்று. செகண்ட், ஆல்தோ ஐ ஹேட் அம்பிஷன் ட்ரீம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எக்ஸிக்யூஷன் வாஸ் டன் பை ஹர். இன்னி கூட நான் சொல்லேன், ஐ நெவர் டிட். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஷீ ஓன்லி டிட் த எக்ஸிக்யூஷன். ஆஃப்டர் ஹர் ஐ வாஸ் வெரி லக்கி தட் ஜஸ்ட் வென் ஷி வாஸ் டைங் மை டாட்டர் கேம். ஸோ ஒரு அன்இன்டரப்டடாக அது அப்படி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு மை டாட்டர். She then took it up and she had all the qualities that my wife had. So I never felt even one day either I didn't have a partner or a daughter, on the either I never felt. So I think oru partner for to share our, see at the end of the day, see inner feelings, inner emotions, sadness, ambition, இது எல்லாம் வந்து ஒரு if somebody is there to share with us, it becomes very easy. அது இல்லாதவங்க, not that they will not do well or anything, sometimes they don't have a will to continue. இதெல்லாம் எதுக்காக நான் பண்ணுறேன் என்ற மாதிரி, for some people like TJ Cherian and all that, they made the work their partner. So அதனால they didn't need a partner. He was a bachelor, he didn't even do, but his 24 hours he was, நீங்கள் 1 மணிக்கு போனால் அவர் இருப்பார், 3 மணிக்கு காலைல போனால் அப்போ ரவுண்ட்ஸ் ஏதாவது சுற்றின்னு இருப்பார். He made that his life with it. Very few people do that. People take to drinks, they're not all vegetarian, so they become like that. So I think she played a very very important role in my life. And if you read my autobiography and you read the Baba book also, ரெண்டிலையும் the miracles which have happened after she left are unbelievable miracles again. வேணா அதை நான் சொல்கிறேன், ஒரே ஒரு ஸ்டோரி வேணா tell you. 2011 the year she died on March 25th 2011. So and he went 30 days afterwards. April 24th 2011 was his. So ரெண்டு ப்ளோ ஒரே அடியில் 30 daysல she went, he went, both went. எனக்கு டபுள் ப்ளோ அது 2011. 2011 ஜான்வரியில் வந்து I had not applied, but somebody had nominated me for Padma Shri. So Padma Shriக்கு வந்து nominate பண்ணிட்டு some MP from Delhi had nominated. That time she was like dying almost. அப்போ போய் Padma Shriக்கெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி மூட்லேயே ஒன்றும் இல்லை. She knew, I knew that year she will not lastன்றது we knew. Then January 25th they announced Padma Shri. January first weekல போலீஸ்லாம் வந்தாங்க, வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது. இன்கம் டேக்ஸ் வெரிஃபிகேஷன், போலீஸ் வெரிஃபிகேஷன். இன்கம் டேக்ஸ்லேருந்து மை ஆடிட்டர் கால் மீ, டாக்டர் உங்கள் பேர் ஏதோ பத்மஸ்ரீக்கு ஏதோ போயிருக்கு, இன்கம் டேக்ஸ் கமிஷனர்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, உங்கள் பேர் வந்திருக்கு சொன்னாங்க. அப்புறம் டெல்லியிலேருந்து யாரோ கூப்பிட்டு சொன்னாங்க, டாக்டர் உங்கள் பேர் இங்கே இருக்குது லிஸ்ட்லன்னு. அப்போது நான் நம்பலை. அப்புறம் போலீஸ்லாம் வந்துட்டாங்க, சார் வி ஹேவ் டு இது எதுக்காக வந்திருக்கீங்கன்னா, இல்லை உங்கள் பேர் ஏதோ பெரிய விருதுக்கெல்லாம் போயிருக்கு. எந்த விருது? பத்மஸ்ரீக்கு உங்கள் பேர் போயிருக்கு எல்லாம் சொன்னாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு அது வரோன்றது 3 பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கும் மேலே வந்து 22nd January வந்து we had a big meeting, பெரிய கான்ஃபரன்ஸ் இருந்தது சென்னையில். பிரதிபா பட்டேல் வாஸ் த பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுடைய ஃபிசிஷியன் வாஸ் டாக்டர் வாங்னோ, சுபாஷ் வாங்னோ, க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவர் he knew that my name is there. January 22nd இருக்குது, பேர் இருக்குது. He announced in the public, இதில் வந்து டாக்டர் மோகன் இஸ் கெட்டிங் பத்மஸ்ரீ திஸ் இயர். எல்லாரும் ஒரு 200 பேர் எல்லாரும் கை தட்டினாங்க. ஓகே, 25th வந்து என் பேர் இல்லை, ரிமூவ்ட். ஸோ நான் வந்து எல்லாரும் கை தட்டினாங்க, எல்லாரும் எனக்கு ஒரு ஷேம். பிகாஸ் அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் அப்செட்டாக ஐ வென்ட் ஹோம். ஸோ ஷீ saw. ஸோ ஷீ செட் யூ ஆர் அப்செட் தட் பத்மஸ்ரீ கிடைக்கலன்னு. ஐ செட் சி, நான் ஃபர்ஸ்ட் ஆல் அப்ளை பண்ணல.
Second, when your health is like that, Padma Shri important, you are important. Then she made a very profound statement. See, goosebumps if I tell you. She said, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். Within few months I will go. Next year you are getting Padma Shri. நான் இப்போயே சொல்லிடுறேன், you are getting Padma Shri next year. On that day, when that Padma Shri is announced, although I will not be there, I will let you know. I will let you know that I know, even though I am not there. அப்படின்னு சொன்னாங்க. கேட்ட உடனே மாதிரி பயமோ இதுவும் ஐ டோன்ட் நோ வாட் ஐ மீன் ஐ won't be there but let you know னா ஐ மீன் இட்ஸ் நாட் அ ஆர்டினரி திங் அது மாதிரிலாம் பேசாத, டோன்ட் டாக் லைக் திஸ் இட்ஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள் ஃபார் மீ, லெட்ஸ் நாட் டிஸ்கஸ் திஸ். ஐ எம் டெல்லிங் யூ நெக்ஸ்ட் இயர் பத்மஸ்ரீ யூ வில் கெட் and I will let you know, you mark my words, she said. This is January 25th. March 25th she died. 60 days later she died. Okay. எல்லாம் போயிடுச்சு ஆயிடுச்சு. திஸ் டைம் வாட் ஹேப்பன், நிறைய பேர் நாமினேட் பண்ணாங்க. பிகாஸ் திஸ் ஃபெலோ இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்தவங்கெல்லாம் சார் அது ரொம்ப அன்ஃபேர் சார் அது இதுன்னு. லேட்டர் ஆன் ஐ ரியலைஸ்ட் வை ஐ டென்ட் கெட் இட். The Padma Awards were given in Delhi on 25th March, the day she died. நாங்கள் போயிருந்தா I wouldn't have been there when she died. அதுக்காக my name is removed so that I don't have to go to Delhi, so that I can be with her when she died. Okay, இதெல்லாம் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. March 25th இது வந்த உடனே அன்றைக்கே I thought, ஐயோ நான் போயிருந்த அடுத்த நாள் I thought, எனக்கு கிடைச்சிருந்தா நான் டெல்லியில் இருந்திருப்பேன் when she died. I would not have been here at all. எனக்கு அப்புறம் then I knew the reason why it was removed. Okay. Then அந்த இயர் எல்லாம் about 8 people nominated me. இங்கெல்லாம் nominations went. Again police came. I said ஜோக் அது எவ்ரி இயர் நீங்கள் பத்மஸ்ரீ ஏமாத்த குழந்தைக்கு டாஃபி கொடுக்குற மாதிரி ஏமாத்துறீங்க சார், உங்கள் பேர் ஃபஸ்ட்டில் இருக்குது சார், கண்டிப்பாக கிடைப்போ சார் அப்படி இப்படின்னா. அதெல்லாம் வரட்டும் பார்த்துக்கலாம். On 25th January, டெல்லியிலேருந்து somebody called and said, சார் இப்போ கூட இருக்குது சார், இதெல்லாம் பேசாதே, லாஸ்ட் இயர் கூட நீ சொன்னேன், அப்புறம் எல்லாம் எடுத்துட்டாங்க பேர், டோன்ட் டாக் நான்சென்ஸ் சொல்லி நான் வச்சிட்டேன். 25th March I came to my room. ஸோ இந்த மாதிரி பாபாவுடைய பிக்சர், if you come to my room you can see it, he'll show you, Harish will show you that picture. Okay, பாபாவுடைய ஒரு பெரிய பிக்சர் இருக்குது. அப்புறம் ரமாவுடைய பிக்சர் அந்த அதர் வால், இந்த வாலில் பாபாவுடைய பிக்சர், அந்த வாலில் ரமாவுடைய பிக்சர். Every single day, including today, I put fresh garland. Last 12 years, every day நான் வரும்போது I'll put fresh garland for Baba and fresh garland for Rama. Now, by the time 25th January has come, it is 10 months since she passed away and 9 months since he has gone. 25th January. 25th January தான் announcement வரும். 26th January பேப்பரில் வரும். 25th January தான் யூஸ்வலி மத்தியானம் வரும். ஸோ ஐ கேம் இன் டு த சென்டர். நான் மாலை போட்டுட்டு ஐ கேம் அண்ட் சேட் டவுன் இன் மை சேர். அந்த மாலை இப்படி 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 போக ஆரம்பிச்சிது. மை வைஃப்ஸ் கார்லண்ட் டப்புன்னு விழுந்தது. ஆனால் அது விழுந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு நான் எழுந்திரிச்சு வெண்ட் அண்ட் புட் மாலை புட் இட் பேக். உட்கார்ந்தேன், பாபா அது ஸ்டார்டட் கோயிங். இப்படி 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 போய் டமால்னு விழுந்தது. என்னடா அது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ புட் தட் பேக். உட்கார்ந்த உடனே ஹர் ஸ்டார்டட் கோயிங். இப்படி 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 போய் ரெண்டாவது தடவை விழுந்தது. அப்புறம் உட்காந்தோடனே இவரது ஸ்டார்ட் ஆகும். இப்படி இப்படி போய் அவரது விழும். மூணாவது தடவை என்னடா அது விழுந்துனே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐ தேர்ட் டைம் அது வரும்போது பை டைம் என் செக்ரட்டரி ஹட் கம், நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஷி ஹட் கம். தே செட், என்ன சார் இது இந்த மாதிரி போயின்னு இருக்குது சார், காலைல வந்ததுலேருந்து இந்த மாதிரி தான் போயின்னு இருக்குது. ஐ ஹவ் நாட் டோல்ட் தம் இது வரப்போகுது அது இதுன்னு ஒன்றுமே சொல்லலை. ஸோ சார் ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது சார் சொல்லணும். தென் மூணாவது தடவை விழுந்தது, அதுவும் மூணாவது தடவை விழுந்தது. அப்புறம் நாலாவது தடவை விழுந்தது, இதுவும் நாலாவது தடவை விழுந்தது. டோட்டலி 8. இது 4, இது 4, 8 டைம்ஸ். நாட் லைக் ஆர்டினரி ஷேக்கிங் எல்லாம் கிடையாது. இப்படி 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 போய் இப்போ அது 2012, அது 11 வருஷம் ஆச்சு. இட் ஹஸ் நெவர் ஹேப்பன்ட் ஈவன் ஒன்ஸ். இந்த 11 இயர்ஸில் நாட் ஈவன் ஒன் டே இட் ஹஸ் ஹேப்பன்.
அதுக்கு முன்னாடியே நெவர் தட் 10 monthsல இட் நெவர் ஹேப்பன். அதுக்கப்புறம் தான் நான் மாலை போட ஆரம்பித்தேன். அந்த 10 monthsம் இல்லை, இந்த 11 yearsம் இல்லை. ஒன்லி ஆன் தட் டே இட் ஹேப்பன்ட். 4 தடவை போயிட்டே இருந்தது. அது பண்ணிட்டு தென் பை எக்ஸாக்ட்லி 12 o'clock I got the call from Delhi, ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து. டாக்டர் மோகன், we are happy to inform you are getting Padma Shri. It's a routine call. We have to confirm that you accept. Because now, in half an hour, we'll inform the press. You have the right to refuse even now. If you don't want it, you can tell us, we'll remove your name. If you accept, we will send the list to the press. Some people don't accept when we tell. Sir, I happily accept. Okay, then don't announce. Within 1 hour, the press will start calling you. Then you know it has gone to the press. Then you can tell people. Until then, don't tell people. Okay ன்னு சொன்னேன். அதோட அந்த garland stop ஆயிடுச்சு ரெண்டும். She told me, I will tell you, next year you are getting it. I will let you know that I know, even though I am not there. நடந்தது. Can you believe it? Impossible to believe. People will say, அன்னைக்கு மாத்திரம் it must have shaken. அப்படி நினைக்கிறேன்னா நீங்கள் நினச்சிங்க. She told me it happened. So I can't explain it, why it happens, where they are, how they make it happen, how they communicate. அதெல்லாம் I don't know. I am not gone to that realm, so I don't know. But there is something beyond this world. அது எனக்கு தெரியும். Something. And she is there with me. And this is not the only thing. அந்த மாதிரி பலதும் இருக்கு, which I have subsequently written in பாபா புக்கில் எழுதியிருக்கிறேன், ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருக்கிறேன். I'll give you 3 books. ஒன்று வந்து ஆட்டோபயோகிராஃபி, ரெண்டாவது வந்து இந்த பாபா புக்கு. யூ ரீட் த இந்த இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன், இந்த செக்கு இதெல்லாம் வந்து I've written in that. And third, I think I've written an autobiography also, but there I didn't say Baba and all. I just said one man gave me அந்த மாதிரி நான் எழுதுறேன். But பாபா புக்கில், because he had told me I'll take care and சொல்லிட்டு அப்புறம் தான் நடந்தது. So அது book. Then there's a third book called Banting Bose and Beyond. So that is the history of that's a completely different book. In fact, as we speak now, I've just yesterday completed writing my next book on Baba, which will be published soon. Another அதுக்கப்புறம் நடந்தது. That was published in 2017 நினைக்கிறேன். And that is now in 10 languages. The Baba book is considered the best Baba book after the Mahasamadhi. 10 languages it's already translated and been reprinted 3-4 times. But now people have been saying write one more. So the latest incidents எல்லாம் வச்சுட்டு I've written one more. It will soon come out in another month or so. This was something which like பார்த்தோன்னே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. I wanted to gift you this. Yeah, only give me some. Just I don't know how to express, but எனக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸ்மால் திங் பட் மீனிங்ஃபுல்லாக இருக்கும்னு I believe. Sir, நிறைய எழுதி மேம் கிட்ட கொடுக்கறதும் அண்ட் அட் யுவர் ஓல்ட் ஏஜ் மேம் அதை பார்த்து படித்து ரசிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இதை பார்த்த உடனே. ஸோ Does the light burn? Or? Yeah, sir. It burns actually. Oh, and mustache kuda ungla mari irundhuchu. I thought this will be perfect. Thank you so much. So this is like point of view. So your point of view, chinna questions and ungla takkan thondradhu. Your favorite author? P.G. Wodehouse for humor, Sherlock Holmes for other things, and many others. I read quite extensively. Yes. So. Okay. So fine. So your guilty pleasure, sir? In the initial days, that guilty pleasure. Pleasure. So guilty pleasure, like you are not supposed to do it, but உங்களுக்கு எப்போலாம் தோணுதோ it's okay, I'll do it. அப்படின்னா Desserts. I have a weakness for desserts. Also, I'm a diabetologist, but I still have a weakness for desserts. Okay, sir. And hobbies, sir? Hobbies, writing is my big hobby. I listen to bhajans, which after I came to Baba, last 15-20 years, I don't think I hear any other music. Movies, good movies, I do like to see. Walking is something I love. I do it every day. And again, something yoga and pranayama, especially pranayama, I'll never miss. 365 days a year I do it. That's one of my secrets of remaining calm, and I won't miss it even one day. Walking I may miss 1 or 2 days, but this I'll never miss. So these are my reading is a very big hobby.
So if I find something very interesting, I do that. Okay, sir. Sometimes I listen to old Tamil songs. Okay. I love all the old Tamil songs, and because of that, my grandson grew up listening to all the songs. He is very, very fond of old Shivaji Ganeshan songs and MGR songs. Nobody of his generation is 15. His generation, they look at him and say, "What is wrong with you?" And feel it. But he loves all the songs. He developed that taste with me. உங்க ஃபேவரட் ஆக்டர் சார் அந்த காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கிரேஸ்? Tamil Shivaji Ganeshan, no doubt about it. And English my most favorite movie, which even now I'm not get tired of seeing, is Omar Sharif in Dr. Zhivago, because he was a doctor and a writer, a doctor and a poet. So when I was growing up, pre-university time high school pre-university time combination of a doctor and a poet and a writer, which is what I think I have. So that was one of my favorite thing. But then there are so many other movies like Sound of Music and My Fair Lady and all the old ones which I have seen 20 times, 30 times and never get tired of seeing. So what do you do for your peace of mind? Pranayama and spiritual things. I pray 4-5 times a day. Okay. So that is enough. And contentment. If you are happy with what you have, அதான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு if you have a too much of இது you will be disappointed. அது கிடைக்கல, அது கிடைச்சா அடுத்தது வேறு ஏதாவது வேணும். அது your needs will keep on increasing. Be happy with what you have. You have got this, you are happy. இப்போ ஒரு பேஷண்ட் ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க, அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த டைமில், இவங்களுக்கும் நிறைய இதெல்லாம் இருந்திருக்கு. பட் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அகைன் அண்ட் அகைன் வித் சம் ஆர் அதர் திங். So what do you will do? Try my best to explain to them. And if we are kind to them, explain to them and take them into confidence. ஒரு மாதிரி நார்மல் பர்சனாக இருந்தால் they'll come around. இவ்வளோலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எஸ்பெஷலி தமிழின் பேஷண்ட்ஸ் எல்லாம் they are like that. But some of the people from the north and all that, they are can't say north, south and all that. There are people who are totally unreasonable. ஒரு ஸ்டேஜ் வந்தால் just leave them. You cannot correct the whole world. Okay. So I'll either hand them over to somebody else. I have spent enough time with this guy. I cannot waste my time. I have done enough with him. Because some people you'll know after some time, they are incorrigible fellows. You cannot change me. It's fixed. So why waste your energy on that? It's not worth it. உங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் சார்? நியூசிலாண்ட். நியூசிலாண்ட் நிறைய இருக்குது. கனடா இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது, நியூசிலாண்ட் இருக்குது, நார்த் ஈஸ்ட் and many places are there. பட் நியூசிலாண்டில் சவுத் நியூசிலாண்ட் இருக்குது, சவுத் ஐலண்ட். அங்கே மில்ஃபர்ட் சவுண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. குயின்ஸ்டவுன்லேருந்து போனோம், மில்ஃபர்ட் சவுண்ட். அங்கே போனீங்கன்னா ஆக்சுவலி இன் ஹோல் ஆஃப் நியூசிலாண்ட் there are more sheep than men. There are very few people. Very thinly populated place. You will hardly find human beings. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா there will be hardly anything. It's like being in heaven. ஒரு ஹெவனுடைய ஒரு ஈக்குவலண்ட்டாக எடுத்தால் சவுத் ஐலண்ட் ஆஃப் நியூசிலாண்ட். அஃப்கோர்ஸ் there are many other places. Mauritius is good and Maldives is good and சவுத் ஆஃப்ரிக்காவில் டேபிள் மவுண்டன் இருக்குது, that is good. Canada is good. ரஷ்யாவில் some places are very good. அதெல்லாம் இருக்குது, பட் நியூசிலாண்ட் is right on top. ஓகே சார். ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு இதுக்கு சார், யுவர் ஒன் அட்வைஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், டேக் ஹோம் ஆர் லைக் ஒரு லைஃப் லெசன். ரெண்டு பாயிண்ட் ஃபார் எ ப்ரொஃபஷனல் சைட், 2 points ஃபார் எ பர்சனல் சைட்னா வாட் வுட் பி ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்? ப்ரொஃபஷனல் சைடில் நம்பர் 1, பி சின்சியர் டு யுவர் ப்ரொஃபஷன். நீங்கள் யூ பிகம் எ டாக்டர் நாட் பை ஆக்சிடெண்ட் பட் பிகாஸ் யூ சோஸ் இட். யூ ஹவ் கம் டு அ ப்ரொஃபஷன் டு சர்வ். யுவர் பேஷண்ட் இஸ் யுவர் லைஃப். ஸோ they may be good, they may be bad, they may pay, they may not pay, they may not do anything, but you have chosen to, as long as you are in this profession, commit to it fully and do your best for them. Never cheat them, always be ethical. இது பண்ணிங்கன்னா ப்ரொஃபஷனில் you will be good. Personal லைஃப்பில் பொறுத்தவரையிலும் look after your own health, because if you don't have good health, how are you going to look after others? So personal discipline, whether it is maintaining your weight or eating the right food, it doesn't mean you should not eat anything you like or anything, but எல்லாத்தையும் ஒரு moderation வச்சுட்டு do physical activity every day,
look after your mental health, do pranayama. It's very, very, very important. நீங்கள் pranayama பண்ணிங்கன்னா you're a different person altogether. Your mind-னுடைய கண்ட்ரோலும் இதுவும் வந்து pranayamaல தான் இருக்குது. So that you do everything. Follow your own passion. அதான் we started off by saying, if you follow your passion, you'll have enough energy and everything. We have only one life. So if you want to do something, do it. Who's stopping you from doing it? If that is what you want in life, don't listen to others. It is your own calling. Even your own family may not understand that, because you are a different individual. Your father, mother may not understand, your brothers, sisters may not understand, your spouse may not understand. It is your passion. And if you are convinced about that, and that is what is going to make you truly happy, now do it. Because and don't wait for 10 வருஷம் கழிச்சு பண்ணுறேன் அது. You want to learn music, you want to learn play the guitar, you want to do something you want to do which you wanted to do. Don't delay it, because tomorrow you may not be able to do it. அதுக்குள்ளே you may have an accident, you may have something. You never know. Tomorrow what life holds for us, we don't know. Do it today. Why are you waiting for ever? Because that is what gives you pleasure, that's what is making you happy, genuinely happy. It was really very ஒரு கண்டென்டிங் ஒரு எபிசோடாக இருந்துச்சு சார். எனக்கு பர்சனலி டு டேக் அவே ஸோ மச் வாஸ் தேர் டு டேக் அவே ஃப்ரம் யூ. ஸோ இட் இஸ் அன் ரியலி ஹானர் டு உங்களை வந்து மீட் பண்ணதுக்கு அந்த இந்த டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் இட்? Yeah, I've had many interviews. One, it was I think the longest. I never had such a long interview. Second is that when you asked me that day, I thought that there is something special, otherwise you will not come and ask for a thing. And I thought it's for a subject petio or the petio. When you said something like this, I thought that somewhere it will be stored, and you know, somebody who is watching this, if they are inspired to because very often we are not confident, self confidence illa அதெல்லாம் அவங்க வந்து பெரிய ஆளுங்க, அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. In my life, twice in my life I started with nothing. When I started with my father, he had nothing. Stanley விட்டுட்டு he had nothing. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு again I had to start all over again with nothing from start. அதுக்கப்புறம் after losing my wife and all that, again ஒரு third innings மாதிரி I had to, so 3, and then losing my guru also, that was also I think 3 innings மாதிரி இருந்தது. But each time some divine இது அப்படியே பின்னால் இருந்து புஷ் பண்ணுற மாதிரி guiding you and then going. So deep faith in God. You may not get what you want, you may not get immediately what you prayed for. It doesn't mean that the divine is not there. It is always there. And the deep faith irundadana can move mountains ன்னு சொல்லுவாங்க இல்லையா? It is true. If you what you think is impossible will happen. That is why I narrated couple of instances where unbelievable things, unless people say he is lying, totally he is lying, இந்த மாதிரி ஒன்றும் நடக்கவே இல்லை, நான் அந்த மாதிரி சொல்லி என்ன எனக்கு கிடைக்க போகுது? ஏதோ ஒருத்தர் செக் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி, that man is not even there now, he is gone. அது சொல்லி what way I am going to benefit by thing? I am only sharing these because I feel that miraculous things can happen in life which we never think can happen. It happens, and I carefully document everything. நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டு then sometimes I am not able to explain things, but I know that there is some life beyond us which is there, and we need not explore that life right now, but have a faith that there's something somewhere, somebody trying to help us, and let us be grateful to that force. You call it God, call it whatever you want, there is something. The world didn't just start by itself, start rotating by itself. Sun will come, day will come, moon will come, இது வரும், எல்லாமே தானா எல்லாம் அப்படியே வந்து தானாகவே எல்லாம் அப்படி நடக்குது. இட்ஸ் இம்பாசிபிள். தேர் மஸ்ட் பி சம்படி கைடிங், இல்லைன்னா இட் கேனாட் ஹேப்பன். எல்லாம் கேஆஸ் ஆகிடும். அது இல்லாமல் இருக்குதுன்னா அது சம்படி ஹூ இஸ் கண்ட்ரோலிங். தட் சம்படி வி கேன் கனெக்ட் டு அண்ட் வி வில் கெட் பீஸ். அவர் லைஃப் கெட்ஸ் எ மிஷன், அவர் லைஃப் கெட்ஸ் அ பர்பஸ். அது நம்ம விட்டுறக்கூடாது. கேட்டுகிட்டே இருக்கணும் போல. நீங்கள் பேசுறது. தேங்க்யூ வெரி மச்.